Greetings from Learning and Development Group. Today, we are going to see what is the change in conditions relating to payment of wages in respect of employees who quit the organization. We are going to see what was the provision prior to the implementation of the labor codes and after the implementation of the labor codes. For this, we refer to Section 5 of Payment of Wages Act 1936. It stated that provided that where the employment of any person in an establishment is terminated due to the closure of the establishment for any reason other than a weekly or a recognized holiday, the wages earned by him shall be paid before the expiry of the second day from the day on which his employment is so terminated. Now, what is the change that has happened in the labor codes? For this, we refer to section 17(2) of Code on Wages. This states that where an employee has been removed or dismissed from service or retrenched or has resigned from service or became unemployed due to the closure of the establishment, the wages payable to him shall be paid within 2 working days of his removal, dismissal, retrenchment, or as the case may be, his resignation. So you will see the provision prior to the labor code implementation talked only about closure. Now it talks about removal in any form, that is, if he is dismissed or retrenched or resigned. So all these conditions have been included in the labor codes. Thank you. வணக்கம். லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் குரூப்பிலிருந்து வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எம்ப்ளாயிஸ் ஆர்கனைசேஷன்லேருந்து வெளியில் போயிடுறாங்க இல்லையா, விட்டுட்டு போயிடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு சேர வேண்டிய வேஜஸை எப்படி அந்த ஆர்கனைசேஷன் கொடுக்கணும், என்னென்ன ஏதாவது கண்டிஷன் ஏதாவது மாறி இருக்கா இப்போ லேபர் கோட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆனதுக்கு அப்புறம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு லேபர் கோட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, லேபர் கோட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்றதை நம்ம பார்க்கணும் இல்லையா. அதுக்கு நம்ம செக்ஷன் 5 ஆஃப் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் 1936 பார்த்தோம்னா அதில் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கம்பெனி க்ளோஷர் ஆயிடுதுன்னு வச்சுங்க. அப்போ அந்த எம்ப்ளாயீஸ்னுடைய வேலைகள் எல்லாமே டெர்மினேட் ஆகிடும், அதாவது அவங்களுக்கு வேலை இழந்துருவாங்க. அந்த மாதிரி வேலை இழக்கும் பட்சத்தில் வீக்லி ஹாலிடேவோ அல்லது ரெக்கக்னைஸ்ட் ஹாலிடேவோ கன்சிடர் பண்ணாமல் அவங்களுடைய வேஜஸை 2 நாளைக்குள்ள, அதாவது அவர் பணியிலேருந்து விலக்கப்பட்ட 2 நாளைக்குள்ள செட்டில் பண்ணோன்னு சொல்றாங்க. ஆனா அதுல வீக்லி ஹாலிடேவோ ரெக்கக்னைஸ்ட் ஹாலிடேவோ கணக்குல எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ரொம்ப தெளிவா லேபர் கோட்ஸ்ல சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படின்னா, செக்ஷன் 17(2) ஆஃப் கோட் ஆன் வேஜஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு எம்ப்ளாயி வேலையிலேருந்து நம்ம வெளியில எடுத்திருந்தாலோ அல்லது டிஸ்மிஸ் பண்ணியிருந்தாலோ ரிட்ரென்ச் பண்ணியிருந்தாலோ அல்லது அவர் ரிசைன் பண்ணியிருந்தாலோ அல்லது கம்பெனி க்ளோஸ் ஆனதுனால அவரோட வேலை இழப்பு ஏற்பட்டிருந்தாலோ அவருக்கு சேர வேண்டிய வேஜஸ் 2 வேலை நாட்களுக்குள்ள நம்ம கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஸோ இதில் முன்னாடி பார்த்தீங்கன்னா வெறும் க்ளோஷர் ஆஃப் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பற்றி மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ ரிமூவலை பற்றி சொல்கிறாங்க, டிஸ்மிஸலை பற்றி சொல்கிறாங்க, ரிட்ரென்ச்மெண்ட்டை பற்றி சொல்கிறாங்க, அப்புறம் ராஜினாமா பண்ணியிருந்தா, அதாவது ரிசைன் பண்ணியிருந்தா அதையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த சேஞ்சஸ் நடந்திருக்குது. நன்றி, வணக்கம்.